எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் இன்னைக்கு உயிரிழந்த ஒன்று வீசி குட்டி கலவா ஒன்று பிடிக்கிறாருங்க. அதானே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாலத்தில் க்ரௌடும் இல்லை, கடலில் கலக்கமும் இல்லை, ரெண்டுமே ரொம்பவே கிளியராக இருக்குங்க. ஆமாம், ஆனால் கிளிஞ்சானுக்கு தூண்டு வீச இன்றைக்கி சாதகமாக இல்லை. அதனால் கலவாக்காக அண்ணன் ஒரு உயிரை தாங்க ஓட விட்டுருக்காரு. காலையில் அண்ணன் ஒரு 5:30-6 மணிக்கெலாம் வந்து உயிரை ஓட விட்டார். ரொம்ப நேரமாகியும் எந்த மீனும் கடிக்கலைங்க. ஆனால் கலவாவோட நடமாட்டம் 1-2 இருக்குது. அங்கங்கே தடியனுமே இருக்குங்க. ரொம்ப நேரமாக நரம்பை கையில் வச்சுருந்தாருன்னு கொஞ்சம் பொறுமையில் இருந்துட்டாருங்க. ஆமாங்க, பாலை கட்டையில் தாங்க நரம்பை கட்டிட்டு சைடு அங்கிட்டு போக போகிறாரு. மீன் பிடிக்கிறத பார்க்க வந்தால் மீனை தவிர மற்றபடி கடல், சூரியன், பறவை பறக்குதுன்னு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மீனும் மாட்டுச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக ஒரு மீன் கிடச்சிதுங்க. அண்ணன் மெதுமெதாக தூக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கடிக்கிறது எப்பயாவது ஒரு மீன். அந்த மீனையும் தவறோட அண்ணன் இன்னைக்கு தயாராக இல்லை. வந்துருச்சுங்க, கலவா தாங்க இன்னைக்கு பிடிச்சிருக்கு. ஆமாங்க, உயிரோட வீசினதுக்கு கலவா பிடிச்சிருக்கு. எப்படி கடிச்சிருக்கு பாருங்களேன். அது இறைய போய் சைடாக போய் கடிச்சா தூண்டிட்டு செம்மையாக இறங்கியிருக்குங்க கலவா வாயில். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com